மக்களே, நம்ம நம்ம ஃபஸ்ட்டு மேலே போய் உள்ள ஆக்சுவலாக இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிச்ச ஒரு இடம் நான் சொல்லணும்னா. ஏன்னா அந்தளவுக்கு வந்து இங்கே சூப்பரான, அதாவது வந்து ஹிஸ்டாரிக்கல் ப்ளஸ் வந்து எப்படி சொல்கிறதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லான இடம் எல்லாமே. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த வாலில் பார்க்குற அத்தனை விஷயங்களுடைய ஹிஸ்ட்ரி, பேசிக் பிளேசஸ் எல்லாமே நம்ம இதில் பார்க்கலாம். இதில் பார்க்குறீங்களா எல்லாமே. ஸோ இதோட படிமங்கள்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு இதை நம்ம ஸ்ட்ரக்சர் தோண்டி எடுத்த படிமங்கள் வந்து எடுத்து வைக்கப்பட்டது. இதோட சின்ன சின்ன பாகங்கள் தனித்தனியாக இருக்குது. நான் அதை ஒன்று காட்டுறேன். இதெல்லாம் வந்து பொருட்கள் முன்னாடி இருந்த அந்த இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, இதெல்லாம் வந்து பல். அதோட பல் எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. ஒவ்வொரு இதோட தனித்தனி டீட்டெயில்டாக அவங்க கொடுத்து வச்சுருக்குறாங்க. எல்லாத்துலேயுமே அந்த போன் இது எல்லாமே எப்படி இருந்தது எல்லாமே வந்து இங்கே டீட்டெயில்டாக அவங்க கொடுத்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது பார்த்தீங்கன்னா விண்டரில் வந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா செம்ம குளிர். அந்த டைமில் வந்தோம். எங்களால் பெருசாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. அதனால் சம்மரில் ஒரு டைம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எல்லாத்துக்கும் காட்டணும்னு நினச்சேன். வேறு ஒன்றும் இல்லை மக்களே. நீங்கள் பார்க்குற எல்லா இடத்துக்கும் வந்து ஏன்னா சம்மரில் நான் மோஸ்ட்லி கேம்பிங் போகிற மாதிரி பிளானில் இருக்கும்போது இந்த இடத்துக்கு நம்ம போய் பார்க்கலாம். இது எல்லாமே இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸாக வேணும் நம்ம கூகுளில் போய் தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ நான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் போர் அடிச்சிருவோம். அதனால் வந்து நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண வரமில்ல. ஜஸ்ட் வியூ மட்டும் எல்லாமே நான் காட்டுறேன் உங்களுக்கு. சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மூஸ். இதுதான் இதோட இங்கே ஃபேமஸான குளிர் பிரதேசங்களில் வாழக்கூடிய மிருகங்கள். பக்கா நேச்சுரலாக இருக்கும். எல்லாத்தையும் வந்து ப்ரிசர்வ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே யார் இருக்காங்க எல்லாமே இன்செக்ட்ஸ் 12 டைம்ஸ் எக்ஸசைஸ் சொல்லிட்டாங்களே. இங்கே காட்டுற மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இல்லை நாரைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடியது தான் இந்த நாரை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாரை அதுவாக இந்த தண்ணிக்குள்ள ஒரு போயிருக்கு. என்னன்னா உள்ளூர் ரொம்ப கொண்டு போனேன், கேமரா நல்லா வந்துருச்சு. அதனால் ரைட் ஓகே சேஃப் சைடு நம்ம டீல் பண்ணணும். தள்ளி வச்சு காக்கா. நம்ம என்ன நினைப்போம், காக்கெல்லாம் நம்ம ஊரில் பொறுத்தவரை சின்னதாக தானே பார்த்துருப்போம். ஆனால் இங்கே ஒவ்வொரு காக்காவோட சைஸ் பாருங்க. இதெல்லாம் வந்து உண்மையான சைஸ் இங்கே தெரியுது பாருங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய காக்காவாக இருக்கு பாருங்களேன். நம்ம திரும்ப தானே பார்த்துருக்கோம். சைஸ் அவ்வளோ பெருசு. ஃபுல்லாக பயங்கர மீட்டு சாப்பிடக்கூடிய இது லெவலில் தான் இது எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா முயலெல்லாம் நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது பாண்டில். கரெக்டாக அதை வேட்டையாடக்கூடிய அந்த கேட்டகரி, அந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா செம பெருசு. இதெல்லாம் வச்சு நல்லா பண்ணி சின்ன ஃபாரஸ்ட் செட்டப்பில் அழகாக உள்ள வச்சுருக்காங்க. இங்கெல்லாம் வந்து இந்த மிருகங்கள்லாம் வந்து உள்ள அணிலாம் வீட்டி எல்லா செட்டப்பு மரங்குத்தி பார்த்தீங்கன்னா. ஏன்னா இங்கே மரங்குத்தி ரொம்ப அது காடு நிறைய இருக்குதுன்னா மரங்குத்தியில் இருக்குது. அதே மாதிரி இங்கே கேட். இது ஒரு டைப்பான கேட் பார்த்தீங்கன்னா தெரியுங்களா. இது ஒரு டைப்பான கேட். பவர்ஃபுல். இது வந்து இங்கே கிங் மாதிரி வச்சுக்கோங்களேன். பயங்கர இதில் இப்போ மாதிரி கீழே பறவை இனங்கள் நிறைய இருக்குது. இப்போ நாரையோட பக்கம் போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதா ஊர். இது வந்து ஒயிட்டு மிக்ஸ்டு ரெண்டுமே இருக்குது. பக்கரையில் வந்து வச்சுருக்குறாங்க. வேட்டையாடக்கூடியது பக்காவாக அப்படியே ஒரிஜினலாக இருக்கும். ரோஸ் வீடியோ காட்டுறேன்.
சிலருக்கு தேவைப்படும். உங்களுக்கு இந்த மாதிரிலாம் தேவைப்படுதுன்னா நீங்கள் ஆன்லைனில் போனீங்கன்னா தெளிவாக எடுத்துக்கலாம். ஏன்னா நான் இருக்கிற ப்ராவின்ஸில் இருந்து உங்களுக்கு பக்காவான டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். ப்ராவின்ஸ்க்கு நம்பர் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நம்பர் 4 பார்க்குறீங்கல்ல, அதுதான் நான் இருக்கிற ப்ராவின்ஸ். ஒரிஜினல் ட்ரீட்டி 4ல என்னென்ன இருக்காங்க, அப்புறம் சைன் பண்ண லெட்டர்ஸ், குவீன் விக்டோரியா கதை மாதிரி இருக்கு. ரொம்ப ஸ்டோரிஸ்லாம் இருக்குங்க. ஆனால் ஹேண்ட் ரைட்டிங்கில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா வா பயங்கர. ஆனால் நீட்டாக இருக்கு பாருங்க ஹேண்ட் ரைட்டிங். நிறைய இருக்குது. இப்போ இதெல்லாம் படிக்கணும்னா எப்படி பார்த்தீங்களா, நல்லா செட்டப்போடு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நீட்டாக இருக்கு பாருங்க. பறக்கிற மாதிரி செட்டப்பில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இறைய எடுக்கிறதுக்கு போயிருக்கு. இறைய எடுத்துகிட்டு போய்